தாங்க முடியாத அடிங்க, இப்படி பிரச்சனை, அப்படி பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, எனக்கே கடன் தொல்லை, எனக்கே ஆரோக்கிய குறைவு, இந்த மாதிரியான பிரச்சனைகளில் கடுமையாக மாட்டிக்கொண்டு ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல நிறைவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இப்போது இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து ஐப்பசி மாதத்தில் படிப்படியாக வெளியே வரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகளை தரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஐயா, 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, செலவோ செலவு, விரயமோ விரயம், ஓட்டமோ ஓட்டம், நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், அலைச்சலாகவே இருக்குது, கையில் சாப்பாட்டை டிஃபன் பாக்ஸை வீட்டிலேருந்து கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு கூட இடம் இல்லை, நேரம் இல்லை, அந்த அளவுக்கு வெட்டி அலைச்சல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வெட்டி அலைச்சல்களில் இருக்கிறன்றவங்க எல்லாருக்குமே இந்த ஐப்பசி மாதம் ஒரு தீர்வை கொடுக்குங்க. 12ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான், அவருக்கு வீடு கொடுத்த குரு உச்சனாகி அவரையே பார்க்கின்ற அமைப்பின் காரணமாக விரயங்கள் செலவுகள் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக உண்டு. பெரிய அளவில் சோதனைகள்லாம் இருக்காது. பொதுவாகவே மேஷராசிக்காரர்கள் அனுபவிக்க வேண்டிய அத்தனை கஷ்டங்களையும் ஏற்கனவே அனுபவித்து விட்டீர்கள். அதனால் ஒரு பெரிய அளவில் இருக்காது. நல்ல விதமான தன்மைகள் உண்டு, மாற்றங்கள் உண்டு, எல்லா இடத்துலையும் நல்ல மாற்றங்கள் இருக்கும். அந்த மாற்றங்களின் மூலமாக முன்னேற்றங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க.